செங்கப்பாடி போகிறோம். அது இந்த ரூட்டில் வந்தால் ஷார்ட்டுன்னு சொன்னதுனால இங்கேருந்து இப்படி போகிறோம். போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு வீரப்பனோட தொடர்பில் இருந்த ஒருத்தரை நம்ம மீட் பண்ண போகிறோம். 99 நீங்கள் எல்லா கேஸ்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தொடர்பு ஏதாவது வந்துச்சா? அவர் மூலியமாக ஏதாவது பேசணும் அந்த மாதிரி வந்துச்சு? எதுவுமே வரல. அந்த சப்ஜெக்ட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அவர் கூட இருந்தப்போ நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் பற்றி சொல்லுங்களேன் காட்டுக்குள்ளே. என்ன சம்பவம் சொல்கிறது? நீங்கள் தினேஷ் இது இருந்தப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே இருந்தீங்க, ஆலங்காட்டுக்குள்ளே இருந்தீங்க இல்லையா? அப்போ அவர் பண்ணிட்டு சொன்னார் அந்த மாதிரி ஜீப்பு கூறு கட்டிட்டு விட்டங்க, ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, யாராவது செத்தாங்க என்னன்னு தெரியாது அப்படிதான் சொன்னாங்க. பாலார் பாம்பு ஹாஸ்பிட்டல் நீங்கள் இங்கே இருக்கீங்க? இங்கே வெளியே இருக்கிறேங்க, வந்துட்டாங்க, அவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. சரி, நீங்கள் சின்ன வயசில் அந்த மாதிரி வழி அப்படி தப்பாக போன தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இல்லையா? இப்போல்லாம் அவனை விட்டு அவன் இருக்கும்போதே நினச்சி தான் பிரிஞ்சு வந்தது. எதுக்குமே சேர்த்து இல்லையே, நம்ம போனதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைங்க. ஒரு கணக்கு நம்ம போனதுக்கு ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு சாதனை இருக்கணும். எதுவுமே இல்லையே, சும்மா போன மாதிரி ஆகி போயிடுச்சு. நம்ம 10 ரூபா சம்பாதிக்கலான்னு போனோங்க, சம்பாதனை இல்லை. அவனாட போய் சேர்ந்ததும் வீட்டு விட்டாங்க, கேஸ் ஆகி போயிடுச்சு. இங்கே வரத்துக்கும் வழியில் வந்தால் போலீஸுக்கார் பிடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக பார்க்கும்போது என்னதுமே இல்லாத ஆகி போயிடுச்சு. அதனால் அவங்கக்கிட்ட எதை சொல்லியும் அவங்கள பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் கூட மனசுக்கு போல் அவளை தாங்க. போலீஸ் உங்களை தினேஷ் கேஸில் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? நீங்கள் சரண்டர்? ஆமாம், நாங்கள் சரண்டர். அப்போ அங்கேருந்து அவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோங்க இல்லைங்களா? இங்கே வந்ததும் சரி, நம்ம ஆளுங்க உங்கள் பின்னார்ட்ட செலவுபதி ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த அப்படியப்பா இப்போ சார்னு போயிட்டு அப்படி அவர் மைசூரில் ஒரு டிஐஜி சீனிவாசன்ட்டு அவருக்கு கொஞ்சம் ஏதாவது சொந்தமாட்டம் இருக்குது. அவர் மூலமாக டிஐஜி இங்கேயே வந்துட்டார் பின்னாரம். அப்புறம் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு மலையில் விட்டு போயிட்டார். மலையில் ஹரிகிருஷ்ணன் எஸ்பின்னு செக்கிலாமஸ் அப்படின்னு போட்டுருந்தாங்க, அவங்க கஸ்டடியில் விட்டு போயிட்டார். அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ உங்களை ஏதாவது துன்புறுத்துனாங்களா? இல்லை இல்லை இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு 2 நாளாக 3 நாளாக கேப்பு. சரி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கேட்டேன். சரி போயிட்டு வாப்பா, போய்ட்டு ஒரு 2 நாள் ஒரு நாள் இருந்துட்டு காலையிலாம் வந்துடணும் பண்ணாங்க. அன்னைக்கு காலையிலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்மளுக்கு. நம்ம அன்றைக்கி இங்கே கேம்புக்கு தான் வர சொல்லிட்டு இருந்தாங்க காலையில். சரி நம்ம கேம்புக்கு எப்போன்னு நேராக பஸ்ஸில் ஏறி மலைக்கே போயிடலாம் பண்ணிட்டு நான் யோசனை பண்ணிட்டு மலைக்கே போயிடுவேன். இவங்க காலையிலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி சிக்கலாமா செப்பன்ஸ் போட்டு வரைக்கும் எஸ்பியும் போயிருக்கிறாங்க. போகிற அங்கே ஜீப்புக்கு ஒரு கூட்டிகிட்டு விட்டாங்க. ஆமாம், 2 பேருமே அங்கே கூட. அப்புறம் அதுக்கு பின்னால் நம்ம அங்கே திருப்பி இந்த கேஸ்லாம் அப்படி இருக்குது. அப்போல்லாம் கேஸ்லாம் போடலை, இது எல்லா கேஸுமே பெண்டிங்கில் இருக்குது, சும்மா தான் விட்டுருந்தாங்க. அப்புறம் திருப்பி அசோக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் பெங்களூர். அப்போ சகில் அகமது இறக்குறதுக்கு முந்தின நாள் உங்களை வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சகில் அகமது சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாம், அவரே கூட்டியாந்து செங்கப்பாடில் விட்டு போனோம். அவர் ஹரிகிருஷ்ணன் எஸ்பி ஆர்டர், அவர் எஸ்பி கொண்டு போயிட்டு விட்டு அப்போ ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் தான் வரட்டும் அப்படின்னு. அந்த டைமில் எங்கே போனாலும் அவங்க வண்டியிலே அதிலே தான் கூட்டிகிட்டு போவாங்க நம்மளையும். அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ கேப்பு கிடைச்சி அன்னைக்கு போனதான் அவங்கள சொல்லிவிட்டேன். ஆனால் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தோம், இப்போ ஏற்கனவே சப் இன்ஸ்பெக்டர் இடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல், கரண்டி இடுறாங்கன்னா தகவல் இருந்துச்சு. நம்ம சொல்லியிருந்தோம், நானும் சொல்லியிருந்தோம். எஸ்பிடி டிஐஜிட்டே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்து போச்சு. அப்புறம் சரி, இவன் சொன்னது கரெக்டு தான், ஒன்றும் தப்பு இல்லையே, இவனை இடைஞ்சல் கொடுக்குறான்னு நம்மளை கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கிட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாதம் கேஸ் போடாமையே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை எதுவும் முடிஞ்சுன்னா ஏன்டா ஒரு பண்ணுறோம் கேஸுக்கு, இன்னும் உள்ள இருக்கிறாங்க ஆளுங்க, அவங்களாடி முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்துடுவோம். அப்புறம் அவங்க 2 பேரையும் சொல்லுவோம். என்னாச்சு, இவர் சங்கர பேர் திருப்பி இவர் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்போது சகில் அகமது இருக்கிற வரைக்கும் உங்கள் மேலே கேஸ்லாம் எதுவுமே இல்லை? கேஸ் இருந்துச்சு, ஆனால் போடல. ஆமாம், ரிமாண்ட் பண்ணல, சும்மா அவங்க இதில் மட்டும் இப்படி இதை வச்சு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க மேலே ரிமாண்ட் பண்ணணும்னு அவர் பண்ணி பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு
அவரும் ஒரு 6 மாதம் இங்கே இருந்தார், 6 மாதம் வருஷம் கூட இருந்திருக்கலாம். கடைசி அவரும் மாற்றிக்கிட்டு போகிற கண்டிஷனில் சரி அடுத்த ஆஃபீஸர் வந்தால் என்ன பண்ணுவான்னு தெரியல, உன் மேலே கேஸ் இருக்குது, வேறு எது வேணாலும் நடக்கலாம், நம்ம போடுறதே நம்ம கேஸ் போட்டு விட்றோம். ரொம்ப பழைய கேஸ் போடுறோம். இது வரைக்கும் நான் இங்கே வெளியே இருக்கும்போது இங்கே அவங்களாட இருக்கும்போது இத்தனை பிரச்சனையும் நடந்தது. இந்த பாலாறு பாம்பு பிளாஸ்ட்டு, அங்கே ரங்கசாமி வீட்டில் ஒரு 4 பேர் விட்டது, இது எல்லாமே நடந்துச்சு. இது எல்லாமே போடுறதா இருந்தாலும் உன் மேலேயும் போடலாம், அது போடுறதுனால வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ உங்களை வந்து சங்கர் பிதரி வந்து அந்த பழைய கேஸ் மட்டும் போட்டுட்டு இந்த புதுசெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லி அவரே அவாய்ட் பண்ணிட்டாரு. ஏன்ட்டு சரி சிம்பிளாக இந்த பழைய கேஸில் தினேஷ் கேஸில் ஒன்று, இந்த தமிழ்நாட்டு கேஸை பற்றிலாம் அவங்க எதுவும் கண்டுக்கல, அது அவங்க தமிழ்நாடு உண்டு அவங்கள்ட்ட பார்த்துக்கிட்டோம்ட்டு இன்னொரு கேஸ் ஒன்றுங்க, இந்த கிட்னாப் கேஸ் ஒன்று இருந்துச்சு, 2 மட்டும் ஜாயின் பண்ணி போட்டு விட்ருங்க. நீங்கள் கேம்பில் இருந்தப்போ சித்திரவதை பண்ணுறோமா நிறைய பேர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? பாருங்க நம்ம பார்த்தங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, நிறையா நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு இதுதான் நடக்கலன்னுலாம் சொல்ல முடியாது, எல்லாமே நடந்துச்சு, நல்லது கெட்டது அனைத்துமே நடந்துச்சு. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு அந்த டைமில்? போலீஸ்காரங்க இந்த மாதிரி என்னைக்கு வேணாலும் ஈடாகலாம் நம்ம மேலே, என்னைக்கு வேணாலும் துப்பாக்கி கொண்டு ஏறலாம், அதில் சந்தேகமே இல்லை. இப்படி ஏதோ போகிற ஒரு வழியில் நம்ம அவங்களோட போலீஸ்காரர் இருக்கும்போது அங்கே போலீஸ்காரர் 2 பேர் விட்டாருன்னா நம்மளை இட்டு போடுவாங்களே, நம்ம தான் ஏற்கனவே வேறு கூட்டாளியாச்சே, எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஆஃபீஸும். ஒவ்வொரு சம்பவமும் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் நடக்கிறப்போ உங்களுக்கு பயமாகவே இருந்தது? ஆமாம், பலாறு பாம்பிளாஸ்லாம் பிடிச்சே சுடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. 8 நாள் இப்படி இங்கே ஒளிஞ்சிக்கணுங்க. பெரிய இந்த அசோக்குமார் இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டு தான் அங்கே இடத்துக்கே போனோங்க நாங்கள். நீங்கள் சரண்டர் ஆகலைன்னா உங்களுக்கு? அதுக்கு முன்னையே சரண்டர் ஆகிட்டோங்க. என்ன கஸ்டடியில் வச்சுருந்தாங்க, வச்சுருந்து ஹரிகிருஷ்ணன் எஸ்பியும் சகிலா அஹ்மத் சப் இன்ஸ்பெக்டரும் விட்டுட்டாங்க. விட்டு மெக்கானாலே அவங்க சேர்த்து போயிட்டாங்க, 2 பேருமே சுட்டாங்களா. திருப்பி சங்கர் பிதரி அதுக்கு ஒரு இடப்பட்ட காலத்தில் 1 மாதத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெயனன் ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தர் அசோக்குமார்னு வந்தார். இவங்க தான் வந்து திருப்பியும் கூப்பிட்டு இவர் சகில் அகமது அவர் கொள்றதுக்கு என்ன காரணமாக சொல்கிறது? என்ன காரணமாக இருக்கும்? காரணத்தை சொல்கிறது நம்ம எத்தனையோ காரணம் இருக்கலாம். இந்த ஆசாரி குருநாதனும் பிடிச்சி அதுக்குண்டான பழிவாங்கல் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒன்று. அப்புறம் சக்கரவங்களை பிடிச்சிட்டு அடிக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் ஹரிகிருஷ்ணன் எஸ்பி சுடணுங்கிறது இல்லை, தினேஷை சுட்டதும் அதே தான். சக்கரவங்களை பிடிச்சிட்டு அடிக்கிறது, இந்த என்ன அவனை தொசங்கட்டிலாம் போய் சுடணுன்னுலாம் போகல, அவங்க ஏதோ ஒரு வேலையாக வந்தவங்க யதார்த்தமாக வந்துட்டாங்க, இவங்களும் கொடுக்கிட்டு சுட்டாங்க. டிசிஎஃப் சீனிவாஸ் பற்றி சொல்லுங்களேன், அவர் எப்படி இங்கே மக்களோட ரொம்ப இணக்கமாக இருந்தாருன்ற மாதிரி சொல்கிறேன். நான் இணக்கமாக இருந்தாருன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, நாம் அலங்காட்டு குழந்தை, எனக்கு எப்படி தெரியும் அதை பற்றி? தெரியலீங்களே, நாங்கள் கேள்விப்படுறோம் அந்த மாதிரி அவர் ரொம்ப இணக்கமாக இருந்தார். இருக்கும்போது வந்துட்டீங்களா? வரல, சுட்டுட்டு முன்னால் தான் வெளியே வந்து அந்த கேஸில் ஒன்று மேலே வரல. வீரப்பன் அவர் இறந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? சேலம் ஜெயிலில் இருந்தேங்க. ஓ, அப்போ ஜெயிலில் இருந்தீங்க? ஆமாம், 2004. 2004 இல்லையா? நல்ல இடத்துல இருக்கு. நான் 2006 தான் வந்தேன் வெளியே. நான் 2006 தான் வந்தேன் சேலத்தில் இருந்து. அவங்க சேலத்தில் இருந்தேங்க, அவங்க மச்சாங்கச்சான் எல்லாமே இருந்தாங்க. காலையில் எங்களுக்கு தகவல் நைட்டு 12 மணிக்கே தகவல் எங்கள் ரொம்பலாம் சர்ச் பண்ணாங்க வந்து. அப்போயே திடீர்னு என்ன நேரத்துக்கு சர்ச் பண்ணுறாங்கன்னா அப்புறம் விடிஞ்சு காலையிலலாம் தகவல் வந்து. அப்புறம் அதுக்கு மேலே நியூஸ் அது இது எல்லாமே தகவல். அந்த சமயத்தில் உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தது இல்லையா? எப்படி இருந்தது அந்த டைமில் நீங்கள் ஜெயிலில் இருக்கிறப்போ உங்கள் வீட்டில்? எல்லாம் கஷ்டம் தான், என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஆறு என்ன இப்போ தடுக்க முடியுமா? நம்ம அங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம என்ன கம்பி உடச்சிக்கிட்டு வர முடியுமா? சாவரத்துக்கும் வழி இல்லைங்க, ஏன்னா அது பண்ண முடியாதுங்க. தன்னார்வலர்கள் அமைப்பு மாதிரி யாரும் வந்து உங்களுக்கு வழக்காடுறதுக்கெல்லாம் உதவி செய்யலையா அந்த டைமில்? இல்லைங்க, நிறைய மனித உரிமைகள் அமைப்புகள்லாம் வந்தது, சதாசிவம் கமிஷன் வந்தது. சதாசிவம் கமிஷன்லாம் வரும்போதெல்லாம் நாங்கள் வெளியே இல்லைங்க, விசாரிக்கல. சதாசிவா கமிஷன் வந்து விசாரிக்கும் போதெல்லாம் அங்கே வெளியில் தான் இருக்கிறாங்க. கேஸ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, தமிழ்நாட்டு கேஸ் இல்லை, இந்த கேஸ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சரிங்க. அவங்க வந்து எதாவது குறிப்பிட்டவங்களை மட்டும் விசாரிச்சுக்கிட்டு மற்றவங்களாம் கிட்ட விடலை, அதனால் அப்படி போயிட்டாங்க. அதுக்கு பின்னால் தான் அவங்க சதாசிவ கமிஷன் விசாரித்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து தான் அப்புறம் தான் இந்த கேஸ் வந்தது. நீங்கள் ஜெயிலில் சரண்டர் ஆனதுக்கு அப்பையா இருக்கட்டும், வெளில வந்ததுக்கு அதுக்கு அப்புறமா இருக்கட்டும்,
வீரப்பன் அவர் இருந்தப்போ நீங்க மறுபடியும் தொடர்பு எடுக்கணுன்ற எண்ணம் இருந்தது அவங்க? சுத்தமா கிடையாது. இல்லை, அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை. அப்படி இருந்தால் நம்ம ஆளுக்கு செஞ்சுருக்க முடியாது. மெயின் பாயிண்ட்டுங்க. வேணான்னு விட்டுட்டீங்க அப்படியே? ஆளை விட்டா போதும். வந்தங்க, அந்த ஆளுக்கு தெரியாதே வந்தது. அவன் ஆளை விட்டுட்டு வந்தங்க. வந்ததும் நம்ம கேஸ் போட்டாங்க. கேஸ் உண்டு, நாம் உண்டு. கேஸை முடிச்சுக்கிட்டேங்க. மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்கும் போகிறது வேண்டாம், யாரும் கேட்குறதும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு அணையாத நெருப்பு மாதிரியே இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் பேசுகிற மாதிரியே இருக்குது. இது நாம் என்னங்கன்னு சொல்ல முடியும் இதுக்கு? ஏங்க நம்மளுக்கு என்னங்க தெரியும்? இல்லை, எத்தனையோ இப்போ பாரு, இப்போ கூட அந்த பையன் அந்த இங்கே ஒரு பையன் ஒரு கேஸ் இல்லைன்னா அது கூட அவன் பேரே தான் அடிப்படுது. வீரப்பம் சொந்தக்காரன் அப்படி இப்படிங்கிற மாதிரியே தான் அடிப்படுது. யானை கேஸில் ஒருத்தன் அடிப்பட்டோம், அது கூட இதில் தான் அடிப்படுது. இப்போ ஃபாரஸ்ட் எப்படி இருக்கிறாங்க? அந்த இந்த மாதிரி கேஸ் நடந்தப்போ ஃபாரஸ்ட் ரொம்ப கெடுபிடிகள் அதிகமாக இருந்தது. ஆமாங்க, இப்போலாம் வீரப்ப சத்தத்துலேருந்தே ரொம்ப கடைப்பிடித்தாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ ஏதாவது கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க அலங்காட்டுக்குள்ளே. அப்போ எஸ்டி வந்துச்சு, போலீஸ் இருந்துச்சு, அதனால் இவங்களுக்கு வேலை கம்மின்ட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் யாரும் இல்லை, இவங்களுக்கு எத்தான் வேலை. இப்போ எல்லாமே கடைப்பிடித்தோம். அலங்காட்டுக்குள்ள அங்கே யாரும் இப்போலாம் நடமாடுறதுக்கு இல்லை, ரொம்ப கஷ்டம் இருக்குது. காட்டு ராஜான்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்? ஏங்க என்ன கேட்டால் நான் என்னங்க சொல்லட்டும்? காட்டு ராஜான்னா ஏதோ அலங்காட்டிலே தனி ராஜ்யமா இல்லைங்களா? அவர் நிறைய பேருக்கு பயமுறுத்தி இருக்காரு. அவர் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காருன்றது நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அப்படி தானே ஆகுது. யாருக்குமே பயந்துக்கல, தனியாக ராஜா மாதிரி காட்டில் ஆண்டுக்கிட்டு இருந்தால் காட்டு ராஜான்னு தான் சொல்லலாம். அதில் என்ன அதுக்கெல்லாம் என்ன பண்ண? நிறைய உதவிகள் செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க, எப்படி அது? அப்படிலாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ஏதாவது உங்களை இப்போ இன்றைக்கி பார்த்துட்டேங்க, ஒரு 1000-2000 கொடுக்கலாம், இல்லை ஒரு 5000 10,000 வெறுங்கையோட வரமா. அதை தான் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்துட்டீங்க, 10,000 கொடுக்கலாம், ஒரு 500 கொடுக்கலாம், 1000 கொடுக்கலாம். இது மட்டுமே இந்தா கொண்டு போய் 50,000 லட்சம் வச்சு பொழைச்சிக்க அந்த சப்ஜெக்ட்லாம் கிடையாது. அப்போ தேவைக்கு உண்டான செலவுகள் மட்டும். அதுக்கு முன்னாடி அதுக்கும் பின்னாடி தான் இந்த வேலை. அதுக்கு முன்னெல்லாம் இந்த கொடுக்குற அளவுக்கு இல்லை, அதுக்கு முன்னையுமே இருந்துச்சு. இருந்தாலும் அப்போலாம் ஒரு 100 ரூபாய்க்கு அந்த 500-1000 மரியாதை இருந்துச்சு. இப்போ இந்த சந்தனக்கட்டை ஓட்டும் போது, அதுக்கு முன்னான கும்பிடும் போதுமே அப்படியுமே யாராவது மாட்டுக்காரியா ஒரு ஏழைப்பாளைய பார்த்தா அந்த ஒரு 100 ரூபா வச்சு எடுத்து போய் செலவு பண்ணிப்பேன். இல்லை ஒரு 500 இல்லை 1000. அவங்களுக்கு ரேஷன் வாங்கி கொடுக்குறவங்களுக்கும் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன ஒரு 1000? அதாங்க, அதுவுமே பெருசாலாம் எதிர்பார்க்கலைங்க யாருமே. இந்த ரேஷன் வாங்கி கொடுத்தவங்கலாம் அடி போட்டது, போட்டது, அவங்க மேலே கேஸு, அவங்களும் நிறைய கேஸில் வந்து உள்ளெல்லாம் வந்துட்டு போய்க்கிறாங்க. நிறைய பேர் சுட்டு அதில் அப்பம் போய் அங்கே இருந்தானா மவனை சுட்டு போடுது, மவன் போய் அங்கே யாரோ ஒரு நாளைக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டானா அப்பனை பிடிச்சி சுட்டு விட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்குது. ஊர்லேயே தாங்க இருந்தோம் நம்ம. 90 வரைக்குமே ஊருக்குள்ளே தாங்க அதிகம் நடமாட்டோம். 90க்கும் வெளியே தான் அலங்காடு. எப்போ தினேஷ் சுட்டாங்களா, தினேஷ் சுட்டத்தில் இருந்தேன் மறைமுக வாழ்க்கை தான். அதுக்கு முன்னெல்லாம் ஏச்சு கம்மி அப்படி மத்தியானம் மாதிரிலையோ சாயங்காலம் மாதிரி காத்தாலம் மாதிரி இப்படி போக்குவரத்தெல்லாம் உண்டு. தினேஷ் சுட்டத்துலேருந்து அலங்காடு தான் அதிகம். ஜனங்கள் அதிகமாக பார்க்கல. நம்ம ஊருக்கெல்லாம் ஒரு 2 வருஷமாக வரவே இல்லைங்க. அப்படி அந்த பக்கத்து ஊரில் இல்லை. சுட்டப்போ செங்கப்பாடியில் இருக்கவங்க நிறைய பேர் ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அது டிஎப்போ இல்லை தினேஷ் சிட்டப் தான். அவர் டிஎப்போ வந்து தான் ஜனங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சது. ஆமாம், ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்டது, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சதும் டிஎப்போவே. இந்த கோயில் கட்டினதும் டிஎப்போவே. எல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் மாதிரி இந்த ஊருக்கார்கிட்ட கொஞ்சம் நான் கூட அது வசூல் பண்ணி அவர் சொந்த காசும் இருக்கலாம். இப்போ தான் நாங்கள் முடிக்கிட்டு அங்கே முடிக்க ஒரு 10-20 பேர் ஓடியான்ட்டாங்களே, இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவர் டிஎப்போ அந்த கோயில் வேலைக்கு. இந்த நான் கேஸுக்கு போகிறதுக்கு முன்னே எனக்கு முன்னே ஒரு 15 பேரோ 18 பேரோ உள்ளதானாங்களே. அந்த கோயிலுங்க இதெல்லாம் இந்த வேலை செஞ்சவங்க டிஎப்போ கஸ்டடியில். டிஎப்போ கஸ்டடியில் இருந்தது தான் போகிறோம். சரி, டிஎப்போ அவங்களுக்கு இன்சார்ஜ் கொடுக்கும், செக்கிலாபாத் எஜுகேஷனுக்கு இன்சார்ஜ் கொடுக்கும், இவர் டார்ச் சுட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்படித்தான் ஏதோ ஒரு நடந்து அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே இவங்களை எல்லாத்தையும் கேஸ் போட்டாங்க.
அப்போ அந்த டைம்ல காமராஜ்பேட்டை கோவிந்தன் அவரெல்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ள போகல அப்படின்னா இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. நிஜம் இருக்கலாம். அதாங்க இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களே, இப்போ அங்கே எங்கே இட்டாலும் நம்ம மேலே எப்போ வேணாலும் ஈடாகலாம். அந்த கண்டிஷன் தான் இருந்துச்சு. காட்டுக்குள்ள வீரப்பன் ஏதாவது பண்ணாருன்னா இங்க கேம்ப்ல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் காலி ஆவாங்க. மதேஸ்வரம் மலையிலேயே கூட இப்போ விருப்பம் தரப்பில் போனாங்க, துப்பாக்கி சண்டை பண்ணாங்க, இட்டாங்க, செத்தாங்கன்னதெல்லாம் அங்கிட்டுலாம் சாவலை. இப்படி எதை நம்மளாட்டம் நாடு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி பொண்ணு பிடிக்கிறது அங்கே சுட்டு விட்டானே இவங்களை 4-5 பேர்த்த தூக்கிட்டு போய் சுட்டு எடுத்தது நான் தான். இன்றைக்கி தான் இட்டங்கெல்லாம் சண்டை பண்ணாங்கன்னுட்டு கொண்டாந்து கணக்கான வீரப்பன் அந்த டைம்ல ஒரு 80 முசுகுந்திலாம் அடிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னே இருக்குங்க. அப்போது இந்த கட்டை ஓட்டாத்துக்கு முன்னே, இந்த ஆணை அடிக்காததுக்கு முன்னே சிகேரி வேட்டை. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முஸ்கோந்தி, மான், கடத்தி கொண்டு போகிற இப்படி எடுத்தால் அதை கொண்டாந்து ஊருக்குள்ளே பங்கு போட்டு பங்கு 100 ரூபா 50 ரூபான்னு விற்று போடுவாங்க, கூறு போட்டு. அது அன்னைக்கு நடந்தது. அதுக்கு பின்னால் அதை விட்டு தான் ஆனை வேட்டைக்கு ஆரம்பித்தது. ஆனை வேட்டைக்கு ஆரம்பித்து எல்லாம் கொம்பு விற்றாங்க, அதுவும் தடை. அதுக்கு பின்னால் தான் சரி இது வேண்டான்னு சந்தன கட்டை ஓட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் தடை போட்டதுனால தான் இவங்க எல்லாருமே ரூட் மாறுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இப்போ தடை இருக்கணுன்றது நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்படி இருக்குங்காட்டின்னு தான் பரவாயில்லன்னு கூட இப்போ தோணுது. அந்த மாதிரி மனம் காக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் ஒன்று கொஞ்சம் தடையை போடங்காட்டின்னு தானே அது ரூட் மாறி மாறி போகுது. மக்கள் வேற தொழில், ஒரு நியாயமான தொழிலில் தேடி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து பாருங்க, ஒரு கணக்கு ஏதோ ஒரு குறிக்கோளை வச்சு செய்யணுங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும். இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. வீரப்பனுடைய சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தன்னிச்சையாக தான் பேர் வாங்கணும், மீசை இழுக்கணும், நம்மளை மதிக்கணும், நம்மளை கண்டா பயப்படணும், இப்படித்தானே வழியா மற்றவங்களுக்கு அதை அவங்களுக்கு 15 கொடுத்து உதவி செய்யலாம், அவங்க பிழைக்கட்டும் இவங்க பிழைக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு தெரியல. அது இருந்தங்க பிடிச்சிங்க, அது இப்போ உங்களுக்கு பெருமையாக கூட இருக்கலாம். இப்போ நல்லதா சொன்னால் நல்லதாக இருக்கலாம், கெட்டதா சொன்னால் கெட்டதான் நினைக்கலாம். நம்ம மனசுக்கு பட்டது இது. நம்ம இருந்த வரைக்கும், கூட இருந்த வரைக்கும், சாப்பிட வரைக்கும், நான் ஒரே கண்ணியில் தின்றுருக்குறேங்க, ஒரே பெட்ஷீட் போட்டு படுத்துருக்குறேங்க. இதெல்லாம் நிறையா நடந்துருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. கச்சிதமாக 9 பேருங்க ஒரே குடும்பம் 3 வருஷமாக இருந்தாங்க. அப்புறம் அதுக்குள்ளே எவ்வளோ நாள் எவ்வளோ புலமாட்டம் இருந்திருக்கும். பழக்கம் பரவாயில்ல. எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பா ஆசையாக பேசுறது பிடிக்கிறது. அவளுக்கு எந்த பழக்கம் இல்லை, எந்த பழக்கம். நம்மளுக்கு எல்லா பழக்கமும் நான் பீடி குடிப்பேங்க, சிகரெட்டு குடிப்பேங்க, நம்மளுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு இருந்தீங்களா? இல்லைங்க, அவங்க வந்த பின்னாடி அப்புறம் அங்கெல்லாம் சிறு வயசு 17-18 வருஷம் அந்த கண்டிஷன் சொல்லுங்கள்.